மகாநதி சீரியலில் பல கதாபாத்திரங்கள் நமக்கு நிஜமாவே வந்து எரிச்சல் கொடுக்குற மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. அதில் வந்து முன்னாடி இருந்தே ராகினிலாம் ஒரு வில்லி அப்படின்னு வச்சுட்டாலும் கூட நடுவில் வந்து திடீர்னு கங்கா ஒரு மாதிரி விசித்திரமாக செயல்படுவாங்க. இன்னொரு பக்கம் காவேரியும் விஜயுமே இப்போ கொஞ்சம் லைட்டாக மூளையை கழட்டி வச்ச மாதிரி தான் வந்து செயல்பட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இவர் வந்து லெட்டர் எழுதி வைக்காமல் ஒரு லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணிட்டு தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டீங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்க, லெட்டர் எழுதி மட்டும் வச்சுட்டு போகிறீங்க, எழுப்பி சொல்லிட்டு போனால் என்ன ஆகிட போகுது, இப்போ தூங்காமல் உங்களுக்கு இருந்தால் இப்போ என்ன ஆகிட போகுதுங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இந்த யமுனா தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நிவின் நிஜமாவே வந்து ஐயோ அவர் ரொம்ப வருத்தமாக இருப்பா காவேரி இதுக்கப்புறம், அதனால் நான் காவேரியை பார்த்துக்க போகிறேன், காவேரிக்கு ஆறுதலாக கிளம்ப போகிறேன், சொல்ல போகிறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் நான் வந்து காவேரிக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசி யமுனாவை கடுப்பேற்றினா நமக்கே சந்தோஷமாக இருக்குன்னு தோணுது. ஒரு குரூரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும்னு தோணுது. இதில் நிஜமாவே வந்து இப்போ காவேரி கோச்சிக்கிட்டு வீட்டோட ஓடி போயிட்டாங்கன்னா கிளம்பி விஜய் துரத்திட்டு போகிற மாதிரி இப்போ நிவினும் தேடி போவார், எங்கே போனாங்கன்னு தேடி போகிறேன்ட்டு. ஸோ பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கதையில் யார் யாரோட சேர்றது?